நாரங்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமத்துல லலித் தன்னோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. அவர் தன்னோட வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ராமா, இன்னைக்கு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, எந்த வேலையும் செய்யாமல் வேர்வை வந்துக்கிட்டே இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை வந்துடுமே. ஏற்கனவே மழை ஒழுங்காக பெய்யாததால வயல் எல்லாம் வீணாக போயிட்டே இருக்கு. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கங்க. வயல் இப்போ முன்ன மாதிரி கிடையாதுங்க. நாம கொஞ்சம் வேலையை நிறுத்திட்டு சாப்பாடு சாப்பிடுவோங்க. கொஞ்சம் வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாங்க. நீ சரியாக தான் சொல்கிற. வெயில் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு. லலித்தும் அவரோட மனைவியும் 2 பேரும் ஒரு மரத்து நிழல்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சரி, நீ முதல்ல இதை சொல்லு. நம்மளோட வீட்டில் இன்னும் எத்தனை நாளைக்கு தேவையான சாப்பாடும் ரேஷனும் இருக்கு? அதை வச்சு எவ்வளோ நாள் ஓட்ட முடியும்? நாளைக்கு ராத்திரி வரைக்கும் தாங்க இருக்கு. என்ன சொன்ன? நாளைக்கு ராத்திரி வரைக்கும் தானா? ராமா, என்கிட்ட பணம் கொஞ்சம் கூட இல்லையே. இந்த ரேஷனையே நான் உன்னோட நகையை அடமானம் வச்சு தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே. நம்ம எப்படி வாழ போகிறோம்? நீங்க சொன்னீங்கன்னா நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போட்டுமா? கொஞ்ச நாளைக்கு நான் அங்க இருந்து உங்களுக்கு மளிகை சாமான ஏற்பாடு பண்றேன். எனக்கு உன்னை அங்கே அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை தான். ஆனால் இதை தவிர என்கிட்ட வேற எந்த வழியும் இல்லையே. லலித் தன்னோட மனைவிய அவருடைய மாமியார், அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. அப்புறம் கிராமத்துல அங்க இங்கன்னு அலைய ஆரம்பிச்சாரு. அட லலித், எங்கேயோ ஜாலியாக கிளம்பிட்ட போல இருக்கு. வா, எங்க கூட வந்து டீ சாப்பிடு. நான் என்னன்னு சொல்றது என்ன? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் ரேஷனும் இல்லை, பாக்கெட்டில் பணமும் இல்லை. எனக்கு எந்த யோசனையும் வர மாட்டேங்குது. அட, நீ எதுக்குப்பா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நான் என்னோட சில நிலங்களை விற்றுட்டு ஒரு பெரிய டிராக்டர் வாங்கியிருக்கேன். நானும் அதுக்கு ஒரு நல்ல டிரைவரை தான் தேடிட்டு இருக்கேன். உனக்கு சரின்னா நீ எனக்காக வேலை செய்யலாமே. நான் உனக்கு ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய் சம்பளமாக கொடுக்குறேன், சரியா? நீங்கள் மட்டும் எனக்கு வேலை கொடுத்துட்டீங்கன்னா அது எனக்கு ரொம்பவே பெரிய விஷயமா இருக்குங்க ஐயா. என்னோட மொத்த குடும்பத்தையும் நான் நல்லா பார்த்துக்குவேன். அப்புறம் அதே மாதிரி நடந்தது. ராதே மோகன் லலித்தை தன்னோட டிராக்டர் டிரைவரா வச்சுக்கிட்டாரு. லலித் ராத்திரி பகல்னு உழைச்சு அவருடைய வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ராதே மோகன் மூலமா மற்றவங்களோட வயலையும் உழுக ஆரம்பிச்சாரு. அண்ணா, என்னோட வயல்ல கொஞ்சம் தண்ணி நிறைஞ்சிடுச்சுண்ணே. என்னோட வயல்ல உங்க டிராக்டரை ஓட்டி கொஞ்சம் உழுது கொடுக்குறீங்களா? அட, இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயமா என்ன? நான் கண்டிப்பாக பண்ணுவேங்க. ஆனால் இந்த வயலில் அதிகமான தண்ணி நிறைஞ்சிருக்குதே. ஒருவேளை இந்த டிராக்டர் அதில் மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கிளம்புங்க. லலித் எதை பற்றியும் யோசிக்காம டிராக்டரை அந்த வயலுக்குள்ளே ஓட்டினாரு. கொஞ்சம் தூரம் வரைக்கும் டிராக்டர் என்னமோ நல்லபடியாக போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த வயலில் அதிகமான தண்ணி இருந்த காரணத்தினால டிராக்டர் அந்த வயலுக்குள்ளே மாட்டிக்க ஆரம்பிச்சது. நான் எதுக்காக இப்படி பண்ணிட்டேன்? மொத்த டிராக்டரும் வயலில் மாட்டிக்கிச்சே. இப்போ நான் இதை வெளியே எப்படி எடுக்கிறது? ஒரு வேளை நான் மட்டும் இதை வெளியே எடுக்கலைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடுமே. என்ன பார்க்குறீங்க? போய் டிராக்டர் முதலாளியை கூட்டிக்கிட்டு வாங்க. உங்களால் எதுவும் நடக்க போகிறதில்ல. தேவையில்லாமல் என் வயலை ஒழுக சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன் பாருங்க. நீங்கள் ஒரு நல்ல டிரைவரே இல்லை. என்னது? வெளியே இருந்து சத்தம் போடுறீங்களா? இது எல்லாமே உங்களால தான் நடந்துச்சு. நீங்க சொன்னதை கேட்டு தானே தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு தோணுது. லலித் போய் தன்னோட டிராக்டர் முதலாளிய ராதே மோகனை கூப்பிட்டாரு. நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை லலித். இவ்வளோ பெரிய தப்பை நீ எப்படி தான் செஞ்ச? இப்போ என்னோட டிராக்டரை வெளியே எடுத்தா கூட அதால் எதுவும் நடக்காது. நீ எனக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திட்ட. நம்ம டிராக்டரை வெளியே எடுக்கிறதுக்கு மொத்த முயற்சியும் எடுக்கலாம். டிராக்டரோட இன்ஜின் தண்ணி அதிகமானதால மொத்தமாக ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு தோணுது. வெறும் சூடான புகை மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. நான் உனக்கு 1 மாதம் சம்பளத்தை கொடுத்துடுறேன். நீ எனக்கு ஒரு புது டிராக்டரை வாங்கி கொடுத்துடு. இல்லைனா நீயும் உன்னோட பொண்டாட்டியும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிடுங்க. முதலாளி, நீங்க எதுக்காக இப்படியெல்லாம் பேசுறீங்க? இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே தான் போகிறது? ராதே மோகன் அவரை மிரட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. ராதே மோகனோட டிராக்டருக்கான செலவுகளை வேற வழி இல்லாம லலித் அந்த சுமையை தன்னோட தலையில ஏத்துக்கிட்டாரு. லலித் சில மாடுகளோட உதவியால அந்த டிராக்டரை தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எடுத்தாரு. இங்க பாருங்கண்ணே, இந்த டிராக்டருக்கு ரிக்ஷாவே எவ்வளவோ பரவாயில்ல. இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. என்னோட வேலையில குறுக்க வராதீங்க. கிளம்புங்க இங்கிருந்து. லலித் அந்த ரிப்பேர் ஆன டிராக்டரை தன்னோட வீட்டுக்கு கொண்டு போனாரு. அங்க போய் பார்த்தா அவருடைய மனைவி நிறைய காய்கறிகள் அப்புறம் கொஞ்சம் பாவை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பாவ் பஜ்ஜி நான் செய்ய போறேங்க. அதை சாப்பிட்டுட்டு நீங்க எங்கேயாவது உங்க வேலை தேடி போங்க. குறைஞ்சபட்சம் நிம்மதியா 2 வேளையாவது சாப்பாடு சாப்பிடுவோங்க.
என்னோட தலை டென்ஷனால வெடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. புது டிராக்டர் வாங்குறதுக்குள்ள என்னோட உயிரே போயிடும் போல இருக்கு. அபசகுணமா பேசாதீங்க. நாம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று செஞ்சே தீரணும். அப்புறம் நாம வாழ்நாள் முழுக்க ரொம்ப கஷ்டத்தை தாங்க அனுபவிக்கணும். அந்த சமயம்னு பார்த்து லலிதோட மச்சான், அதாவது சுரேகாவோட தம்பி வந்துட்டான். அவன் கொஞ்சம் நிலக்கரியும் ஒரு பெரிய தவாவும் கொண்டு வந்தான். மாமா மாமா எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்க, நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. ஓஹோ, இவ்வளோ நிறைய நிலக்கரி, அப்புறம் இவ்வளோ பெரிய தவா வேற, இதெல்லாம் எதுக்கு? என்கிட்ட அக்கா தான் சொன்னாங்க, அவங்க இன்னைக்கு பாவ் பாஜி பண்ண போகிறாங்களாம். அதனால தான் நான் இந்த தவாவையும் நிலக்கரியும் கொண்டு வந்தேன். அப்போ தான் பாவ் பாஜி சுவையாக இருக்குமா. இவ்வளோ பெரிய தவாவை நம்ம எந்த இடத்துல வைக்கிறதுன்னு சொல்லு. இந்த தவாவை டிராக்டரோட ரிப்பேர் ஆன இன்ஜின்ல வைப்போம். அப்புறம் பெட்ரோல் இருக்க வேண்டிய இடத்துல நிலக்கரியோட தணல், அதுல பாஜி பண்ணுவோங்க. எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. இப்படியெல்லாம் பண்ணுறதால என்னதான் நடக்கும்? அட மாமா, ஒருவேளை டிராக்டரோட இன்ஜின் நல்லா சூடாயிடுச்சுன்னா அதை விட நல்ல விஷயம் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நிலக்கரியும் ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த நேரத்தில் நம்ம எதுக்காக கேஸ் சிலிண்டருக்கு பணத்தை வீணாக்கணும்? நீ சொல்கிறதும் சரியான விஷயந்தான். நீ சரியா சொன்ன. நம்ம அந்த மாதிரியே செய்யலாம். அதுக்கப்புறம் என்ன, டிராக்டரோட முன்னாடி பாகத்துல அவங்க ஒரு பெரிய தவாவை வச்சாங்க. டிராக்டரோட இன்ஜின்ல பெட்ரோலுக்கு பதிலா நிலக்கரிய போட்டு தவாவை சூடு பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல சுரேகா வந்து அந்த டிராக்டரோட தவாவில் காய்கறிகளை போட்டாங்க. அப்புறம் பாவ் பஜ்ஜி தயாராக இருந்தது. சில நிமிஷத்திலேயே டிராக்டரோட தவால பாவ் பஜ்ஜியோட ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சது. அடேங்கப்பா, வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குதே. நம்மளோட டிராக்டர் பாவ் பாஜி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். வாவ் மாமா வாவ், நீங்கள் இதுக்கு சூப்பரான பேர் வச்சிட்டீங்களே. அந்த குடும்பம் மொத்தமும் டிராக்டர் பாவ் பஜ்ஜியை ரொம்ப சுவையோட சாப்பிட்டாங்க. அப்புறம் லலித் தன்னோட மனைவி சுரேகா கிட்ட சொன்னாரு, இங்க பாரு சுரேகா, எது எப்படியோ நீ பண்ணது சூப்பரா இருக்கு. நம்ம ஏன் பாவ் பாஜி வியாபாரத்தை பண்ணக்கூடாது? ஏன்னா நம்ம கிட்ட எல்லா பொருட்களும் இருக்குதுல்ல. நான் நினைச்சேன் நீங்க அதை அப்படியே சொல்லிட்டீங்க. நாளைக்கே நாம டிராக்டர் பாவ் பஜ்ஜிய மார்க்கெட்ல விற்க ஆரம்பிப்போம். அதுக்காக நேரத்தை கடத்தவே கூடாது. மறுநாளே லலித்தும் சுரேகாவும் அவங்க டிராக்டரை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல நிக்க வச்சாங்க. நரேஷ் அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சான். மெல்ல மெல்ல எல்லாருக்கும் டிராக்டர் பாவ் பஜ்ஜியை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. அண்ணே, நாங்கள் உங்கள் டிராக்டர் பாவ் பாஜியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு சாப்பிட கிடைக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. இதை சுத்தமான பசு நெய்யை வச்சு செஞ்சுருக்கோம். கலப்படமும் இல்லை, அசுத்தமும் இல்லை. இதில் சேர்த்துருக்கிற எல்லா காய்கறிகளையும் நான் இந்த டிராக்டரை வச்சு தான் விளைய வச்சேன். வா வா, இவ்வளோ சூப்பரான பாவ் பஜ்ஜியை நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ சுவையான சாப்பாட்டை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. மெல்ல மெல்ல எல்லா இடத்துலயும் டிராக்டர் பாவ் பஜ்ஜியை பத்தி பேச்சு நடக்க ஆரம்பிச்சது. முழுசா 1 வருஷம் கடந்துடுச்சு. லலித்தும் அவருடைய மனைவி சுரேகாவும் முன்ன விட பணக்காரங்களா ஆயிட்டாங்க. ஒரு நாள் ராதே மோகன் அவங்களுடைய வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, அட லலித், எங்கப்பா இருக்க? எனக்கு என்னோட புது டிராக்டரை கொடுத்துடு, இல்லைனா இன்னைக்கே போய் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். அப்பதான் லலித் ஒரு புதுசா அற்புதமான டிராக்டரோட அந்த இடத்துக்கு வந்தாரு. அப்புறம் ராதே மோகன் கிட்ட அவர் சொன்னாரு, இந்தாங்க உங்க டிராக்டர், அதுவும் புதுசு. நானே உங்களை பார்த்து கொடுக்கலான்னு நினைச்சேன். ராதே மோகன் புது டிராக்டர் கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் லலித் கிட்ட தன்னோட நன்றியை அவர் சொன்னாரு. அப்பதான் சுரேகா என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க இப்படியே போனா எப்படி? எங்க வீட்டு டிராக்டர் பாவ் பஜ்ஜி சாப்பிட மாட்டீங்களா? இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன? லலித் தன்னோட மனைவி அப்புறம் மச்சான் கூட சேர்ந்து டிராக்டர் பாவ் பஜ்ஜியோட வியாபாரத்தை ரொம்ப ஆர்வத்தோட நடத்த ஆரம்பிச்சாரு. அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. சுதாகர் ஒரு வியாபாரி. அப்புறம் அவரு உப்பு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தன்னோட தொழிற்சாலையில உப்பு தயாரிக்கிறாரு. அப்புறம் அதை பாக்கெட்ல பேக் பண்ணி கிராமமா போய் வியாபாரம் பண்ணுவாரு. ஒரு நாள் அவர் உப்பு வியாபாரம் பண்றதுக்காக புறப்பட்டு போன போது போற வழியில அவரு அங்க ஒரு பையனை பார்த்தாரு. அந்த பையன் மரத்துக்கு அடியில தனியா உட்காந்துருந்தான். அந்த பையன் கிட்ட சுதாகர் போனாரு. இங்க பாருப்பா, நான் எப்ப பார்த்தாலும் நீ இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்க. நீ என்ன வேலை பார்க்குற? என்னோட பேரு ராகுல். நான் எந்த வேலைக்கும் போகல. உன்னோட வீடு எங்கப்பா இருக்கு? எனக்கு வீடெல்லாம் எதுவும் இல்லை. நான் இந்த மரத்துக்கு கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்கே தான் சாப்பிட்றேன், இங்கே தான் தூங்குறேன். இந்த மரம் தான் என்னோட வீடு. ஒருவேளை நீ வேலை செய்யணும்னு விருப்பப்பட்டேன்னா நான் ஏன் கூடவே உன்னை வேலைக்கு கூட்டிட்டு போறேன். நானும் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன்.
ஆனால் யாருமே எனக்கு வேலை தரல. நீங்கள் மட்டும் எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப மனப்பூர்வமாக அந்த வேலையை செய்வேன். நீ நிஜமாவே உழைச்சி வாழணும்னு ஆசைப்பட்டேனா என் கூட வா, நான் உனக்கு சொல்லித்தரேன் பொருட்களை எல்லாம் எப்படி விற்கணும்னு. சுதாகர் அந்த ராகுலை தான் கூட அழைச்சிட்டு போனாரு. அவனுக்கு பொருளை வியாபாரம் பண்றது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. வாங்குங்க, உப்பு வாங்குங்க, சுத்தமான உப்பை வாங்கிக்கங்க, நம்பர் 1 உப்பு வாங்கிக்கங்க. சுதாகரோட குரலை கேட்டுட்டு ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க. ஆமா, ஒரு பாக்கெட் உப்பு எவ்வளோங்க? 20 ரூபாய் தான். உங்களுக்கு எத்தனை பாக்கெட் வேணும்? எனக்கு 3 பாக்கெட் உப்பு வேணும். அப்படி நீங்க குறைஞ்ச விலைக்கு கொடுத்தீங்கன்னா இதை விட நான் கொஞ்சம் அதிகமாகவும் வாங்குவேன். இங்க பாருங்க தங்கச்சி, நீங்க 5 பாக்கெட்டுக்கு அதிகமா உப்பை வாங்கினீங்கன்னா நான் 1 பாக்கெட் உப்பை 15 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப சரி, நீங்க எனக்கு 10 பாக்கெட் உப்பு கொடுங்க. எப்படியும் உப்பு ஒன்றும் கெட்டு போறது கிடையாதே. இந்தாங்க உங்களோட உப்பு, மொத்தம் 150 ரூபாய் ஆச்சு. இந்தாங்க உங்களுக்கான பணம். சுதாகர் அந்த அம்மா கிட்ட பணத்தை வாங்கினாரு. அப்புறம் தன்னோட உப்பு மூட்டையை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போனாரு. ராகுலும் அவர் பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருந்தான். நீயே பார்த்தல்ல நான் எவ்வளோ சாமர்த்தியமாக அந்த தங்கச்சி கிட்ட உப்பெல்லாம் விற்றேன்னு. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு 15 ரூபாய்க்கு 1 பாக்கெட் கொடுத்ததால உங்களுக்கு தானே நஷ்டமாச்சு? இல்லை, எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஏன்னா இந்த உப்பை நானே தயாரித்து பேக் பண்ணேன். அப்புறம் இது மட்டும் இல்லை, 1 பாக்கெட் உப்பு செய்யறதுக்கு எனக்கு 10 ரூபாய் தான் ஆச்சு. நீ அதை பற்றி கவலைப்படாத. ஒருவேளை எப்போவாவது 1 பாக்கெட் உப்பை 10 ரூபாய்க்கு தான் விற்க முடியுதுன்னா தாராளமாக விற்றுடு. சரி, நான் இன்னையிலேருந்தே வேலையை ஆரம்பிச்சிடுறேன். சரி, இந்த மூட்டை. அப்புறம் நல்லா வேலை செய்யணும், என்ன? கஸ்டமருங்க கிட்ட நல்லபடியாக பேசணும். ராகுல் உப்பு மூட்டையை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு போனான். அப்புறம் உப்பு வியாபாரம் பண்ற வேலையை அவன் ஆரம்பிச்சிட்டான். அவன் வீடு வீடா போய் ஜனங்க கிட்ட உப்பு வியாபாரம் பண்ணான். உப்பு வாங்குங்க, உப்பு, சுத்தமான நாட்டு உப்பு, வீட்டிலேயே செஞ்சு விற்கிற நாட்டு உப்பு, ரொம்பவே சுத்தமான உப்பு வாங்குங்க. அண்ணா, ஒரு பாக்கெட் உப்பு எவ்வளவு விலை? 1 பாக்கெட் உப்பு 20 ரூபாய் தாங்க. ஆனா வெளியில 10 ரூபாய்க்கு தானே கொடுக்குறாங்க. நீங்க என்ன இவ்வளவு அதிகமான விலைக்கு விற்கிறீங்க? ஏன்னா எங்கள் உப்பு சுத்தமானது. நாங்களே எங்கள் கைகளால் செஞ்சிட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் விற்கிற உப்புங்கள்ல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியும்ல. சரி, அப்படி நான் உங்ககிட்ட நிறைய பாக்கெட் உப்பு வாங்கினா விலையை கொஞ்சம் குறைச்சு கொடுப்பீங்களா? இல்லை, இந்த உப்போட விலை ஃபிக்ஸ் ரேட்டு தான். நீங்கள் 1 பாக்கெட் வாங்கினாலும் அவ்வளோக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் 10 பாக்கெட் வாங்கினாலும் நான் 1 பாக்கெட் உப்பை 20 ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்கவே மாட்டேன். அப்ப சரி, நீங்க விலையை குறைக்கலன்னா எனக்கு 1 பாக்கெட் மட்டும் போதும். இப்ப வீட்ல உப்பு கிடையாது. இப்போதைக்கு 1 பாக்கெட் போதும். அப்புறம் மார்க்கெட்டுக்கு போனா நான் போய் அங்கேயே வாங்கிக்கிறேன். ராகுல் சரிதா கிட்ட 1 பாக்கெட் உப்பை கொடுத்தான். அப்புறம் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போனான். அவன் உப்பை வைக்கிறதுக்கு கஷ்டம் என்னமோ பட்டான்தான். ஆனா அவன் கஸ்டமருங்க கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறான். நாள் முழுக்க கஷ்டப்பட்டிருக்கேன், இருந்தாலும் என்னால் இவ்வளோ கம்மியான உப்பை தான் விற்க முடிஞ்சது. இனிமே ரொம்ப நேரம் உப்பு விற்கணும்னு தான் தோணுது. சாயந்தரம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அவனோட உப்பு பாக்கெட் எல்லாமே தண்ணியில நனைஞ்சு போச்சு. அதனால அதோட வெயிட் குறைஞ்சு போச்சு. அப்புறம் இதை பார்த்துட்டு ராகுலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நல்ல வேலை, மழையில் நனைஞ்சதால அளவு கம்மியாயிடுச்சு. நாள் முழுக்க இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு போனதால என்னோட இடுப்பே உடஞ்சி போச்சு. இனிமே தினமும் இந்த நேரத்திலேயே வந்து நம்ம உப்பை விற்கலாம். மறுநாள்ல இருந்து ராகுல் பகல் நேரத்துல போகாம சாயந்தரத்துல உப்பு விற்கிறதுக்காக அவன் போவான். ராகுல் வீட்லயே இருக்கிறத பார்த்துட்டு சுதாகர் அவன் கிட்ட என்ன கேட்டாருன்னா, என்னாச்சு ராகுல், இன்னைக்கு நீ வேலைக்கு போகலையா? இனிமே நான் சாயந்தர நேரங்களில் தான் உப்பு விற்க போகலான் இருக்கேன். ஏன் அப்படி? நீ தினமும் காலையில் தானே உப்பு விற்க போனேன். இப்போல்லாம் காலையில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ராத்திரியில் தான் சாப்பாடு செய்கிறாங்க. அவங்களுக்கும் உப்போட தேவை என்னவோ ராத்திரி நேரங்களில் தான் அதிகமாக இருக்கு. உனக்கு எது சரின்னு படுதோ நீ அப்படியே செய், ஆனால் வேலையை மட்டும் ஒழுங்காக செஞ்சுடு. சரி, நான் மனப்பூர்வமாக தான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். இப்ப ராகுல் தினமும் சாயந்தரத்துல தான் உப்பு வியாபாரம் பண்றதுக்கு போவான். தினமும் சாயந்தரமான மழை பெய்யும். அப்புறம் உப்பு பாக்கெட்டோட வெயிட் மழையில நனைஞ்சு குறைஞ்சு போயிடுது. அதனால ராகுல் இப்போ குறைஞ்ச வெயிட்டை தூக்கிட்டு போனான். ராகுலுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. அதனால அவன் வேணும்னுமே மழையில நனைய ஆரம்பிச்சான். ஏன்னா வெயிட் குறையுங்கிறதுக்காக. எப்போலேருந்து நீ இந்த உப்பு விற்கிற வேலையை ஆரம்பிச்சியோ நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போலேருந்து என்னோட வருமானம் கம்மியாயிடுச்சு. இதில் என்னோட தப்பு என்ன இருக்கு? நான் தினமும் மனப்பூர்வமாக தான் இந்த வேலையை செய்கிறேன். ஒரு நாள் சுதாகர் ராகுலுக்கு தெரியாம அவனை பின்தொடர்ந்து போனாரு. அப்பதான் அவரு பார்த்தாரு, வேணும்னுமே ராகுல் உப்பு மூட்டைய மழையில நனைய வச்சிட்டு இருந்தான்.
ஏன்னா அதோட வெயிட் குறையணுங்கிறதுக்காக. அதனால அவனுக்கு கஷ்டம் அதிகமா இருக்காது. சுதாகர் இப்ப எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால ராகுலுக்கு பாடம் கத்து கொடுக்கணுன்றதுக்காக அவரு யோசனை பண்ணாரு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால நாம ஏன் உப்புக்கு பதிலாக கொடையை செஞ்சு விற்கக்கூடாது? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்யலாம். எப்படி இருந்தாலும் நான் மனப்பூர்வமாக தான் வேலை செய்ய போகிறேன். அதில் உப்பு விற்றா என்ன, இல்லை கொடை விற்றா என்ன? இப்ப சுதாகர் தன்னோட குடவுன்ல இருக்கிற பஞ்சுகளை வச்சு நிறைய குடைகளை செஞ்சாரு. அப்புறம் குடைகள் எல்லாத்தையும் ராகுல் கிட்ட கொடுத்து வியாபாரம் பண்ண சொல்லி சொன்னாரு. இந்தா, இன்னையிலிருந்து நீ இந்த கொடைகளை கொண்டு போய் வித்துட்டு வா. சரி. இப்ப ராகுல் சாயந்தரம் ஆகட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தான். சாயந்தரம் ஆனதும் வானத்துல கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. ராகுல் கொடைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை வியாபாரம் பண்றதுக்காக புறப்பட்டு போனான். அவன் கிராமத்துக்கு போனான். அப்புறம் கொடைகளை விரிச்சு வச்சான். அந்த பஞ்சு குடைகள் மழையில நனைஞ்சதுனால எல்லா தண்ணீரையும் உறிஞ்சிக்கிச்சு. அப்புறம் அதோட வெயிட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அட, என்ன இதெல்லாம்? இந்த எல்லா கொடைகளும் ரொம்ப வெயிட் ஆயிடுச்சே. நான் இதை எப்படி தூக்குறது? ராகுல் ரொம்பவே முயற்சி பண்ணான். அப்படி இருந்தும் அந்த வெயிட்டான குடைகளை அவனால தூக்க முடியவே இல்லை. அவன் அந்த மழையில வழுக்கி கீழே விழுந்தான். பாவம், அவன் கீழே விழுந்ததுல அவனுக்கு காயம் ஏற்பட்டுடுச்சு. அஜ்ஜோ, இன்னைக்கு நான் செத்தேன். நேற்று வரைக்கும் இந்த மழையால் உப்பு பாக்கெட்டுங்களோட வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த பருத்தி கொடைங்க எனக்கு பிரச்சனையை கொடுத்துடுச்சே. ராகுல் ரொம்பவே முயற்சி பண்ணான். அப்புறம் அவன் அந்த கொடைகளை இழுத்துக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு போனான். அவன் முட்டியில இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்தது. அதை பார்த்துட்டு சுதாகர் அவன் கிட்ட வந்தாரு. என்னாச்சு? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? இது எல்லாமே என்னோட தப்பால தான் நடந்துச்சு. நான் வேலை செய்ய சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு எப்பவும் அந்த உப்போட பாக்கெட்டில் மழை தண்ணியை பட வச்சு அதோட வெயிட்டை நான் குறைச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த மழையில் நனைஞ்சி எல்லா கொடைகளும் ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு. அப்புறம் அதை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எனக்கு அடிபட்டுடுச்சு. வா, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன். இல்லை, பரவாயில்ல. என்ன மாதிரி சோம்பேறி ஆளுக்கு இதெல்லாம் நடக்க வேண்டிய விஷயம்தான். இந்த காயத்தை நான் மனசார ஏற்றுக்கிறேன். நீ பண்ண தப்ப நீ மனசார உணர்ந்துட்ட. எனக்கு இதுவே பெரிய விஷயம்தான். நீ என்னோட மகனை போல. நீ கஷ்டப்படுறதை என்னால் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? சுதாகர் ராகுலோட முட்டியில மருந்த போட்டு விட்டாரு. ராகுலோட காயம் கொஞ்ச நாள்லயே சரியாயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சான். இப்ப ராகுல் மனசார வேலை பார்க்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள்ல சுதாகர் ராகுல் கிட்ட எல்லா வியாபாரத்தையும் ஒப்படைச்சாரு. நந்தபூர்னு பேர் கொண்ட கிராமத்துல ராம் கிஷோர்னு ஒருத்தர் இருந்தாரு. ராம் கிஷோர் தன்னுடைய தலையெழுத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு எப்பவும் எப்படி தோணும்னா, கடவுள் அவரை தான் கஷ்டப்படுத்துற மாதிரியே தோணும். ஒரே ஒரு வேட்டி தான் இருந்தது, அதுவும் இந்த கிணறுக்குள்ளே விழுந்துருச்சு. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல. கண்டிப்பாக யாரோ என் மேலே மந்திரம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட வேஷ்டியை யாருங்க மந்திரம் பண்ண போறாங்க? என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிடலையே. பைத்தியம் ஆயிட்டேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்க. அங்கே போய் கட்டி வச்சிடுங்க. குறைஞ்சது இந்த பிரச்சனைகள்லேருந்து எனக்கு முக்தியாவது கிடைக்கும். ராம் கிஷோர் தன்னோட மனைவி கிட்ட பேசிட்டு அங்கேருந்து லுங்கியை கட்டிக்கிட்டு புறப்பட்டு போனாரு. அப்புறம் ஒரு டீ கடைக்கு போய் நின்றுக்கிட்டாரு. அப்புறம் அவர் அந்த இடத்துல தான் அவருடைய ஃப்ரெண்டு மஜ்னுவை பார்த்தாரு. அட ராம்கிஷோர், கடவுள் இப்போ என் முன்னாடி வந்து நீ யாரை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கேட்டார்னா நான் முதல்ல உன்னோட பேரை தான்ப்பா சொல்லுவேன். கடவுளே, நான் ராம்கிஷோரை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். சரியான முட்டாள். சரி, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன ஆச்சு? இப்போ நீ ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு இருக்கல்ல, அதை நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன். அதை பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுத்தேன். அது என்னோட மாமியார் எனக்கு கொடுத்தது. ஏன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட இருந்தது அது ஒன்று மட்டும்தான். ஆனால் நீ அதையே எடுத்து என் முன்னாடியே போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கியா? என்னோட விதியை பற்றி உனக்கே தெரியும்ல. என்னோட வேட்டி கிணறுல விழுந்துருச்சு. அட, இதுதான் விஷயமா? அந்த வேட்டியை நானே உனக்கு எடுத்து தரேன். மஜ்னு ராம் கிஷோரோட வேஷ்டி எடுக்கிறதுக்கு கிணத்துக்குள்ள இறங்கினாரு. தன்னையே ஒரு கயிறால கட்டிக்கிட்டு மஜ்னு அந்த கிணத்துக்குள்ள இறங்கின போது மஜ்னு ராம் கிஷோர் கிட்ட என்ன சொன்னாருன்னா, டார்ச்சை இந்த பக்கம் ஆடி, அப்போதான் இந்த இருட்டில் ஏதாவது தெரியும். அப்புறம் இந்த கயிறை விட்டுறாத, இல்லைனா உன்னோட வேட்டியை நான் கட்டிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த நேரத்துலயும் நீ என்னப்பா விளையாடிட்டு இருக்க? மஜ்னு அந்த கிணத்துக்குள்ள வரைக்கும் போய் சேர்ந்துட்டாரு. அவர் பார்த்தபோது அந்த கிணத்து தண்ணிக்கு மேல ஒரு வேஷ்டி அவருக்கு தெரிஞ்சது. கிடைச்சிடுச்சு, வேட்டி கிடைச்சிடுச்சு. மஜ்னு அந்த வேஷ்டிய கையால எடுத்த உடனே அவர் அந்த கிணத்தோட கடைசி பகுதியை பார்த்தாரு. அங்க மஜ்னு என்ன பார்த்தாருன்னா, ஒரு உடைஞ்சு போன பல்லக்கு. அது பார்க்க ரொம்பவும் பழசா தெரிஞ்சது. அது அந்த கிணத்துல மிதந்துகிட்டு இருந்தது. அட ராம்கிஷோர்,
உன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீ சொல்லவே இல்லையே. இல்லை இது அண்ணியோட டோலியா? முதல்ல மேலே வாப்பா, விளையாடிட்டு இருக்காத. வேட்டி கிடச்சிடுச்சுல்ல. மஜ்னு அந்த கிணத்துக்கு மேல வந்தாரு. அவர் தான் கூட அந்த பல்லக்கையும் கையில எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் பல்லக்க கிணத்துக்கு வெளியில வச்சாரு. போகும்போது நீ கனம் இல்லாமல் இருந்த, ஆனால் திரும்பி வரும்போது நீ எப்படி இவ்வளோ கனமான? அட இங்கே பாரு, எனக்கு இந்த டோலி கிணத்துக்குள்ளே தான் கிடச்சிது. யார் இதை கிணத்துக்குள்ளே போட்டிருப்பாங்க? இந்த கிணறு எங்கள் முன்னோர்களோடது. இந்த இடத்துக்கு யாருமே வரவே மாட்டாங்களே. என்னோட வீட்டுக்கு யார் வரப்போறா சொல்லு. அந்த பல்லக்க அவங்க வெளியில வச்சாங்க தான். அந்த பல்லக்கு பளபளக்க ஆரம்பிச்சது. அதுல இருந்து ஒரு ஒளி வர ஆரம்பிச்சது. அதை பார்த்துட்டு 2 பேரும் பயங்கரமா பயந்துட்டாங்க. பயந்து போய் மஜ்னு தான் கையில இருந்த வேஷ்டிய அந்த பல்லக்கு மேல தூக்கி வீசிட்டாரு. அந்த பல்லக்குக்குள்ள நிறைய வேஷ்டிங்க தெரிய ஆரம்பிச்சது. அதை பார்த்துட்டு 2 பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ நிறைய வேட்டிகளா? நம்ம 2 பேரும் இப்போ பார்க்குறது நிஜம்தானா? இது ஒன்றும் சாதாரண டோலி இல்லை அண்ணே, இது ஒரு மாய டோலி. பார்த்தீங்களே, நம்ம இதுக்குள்ளே வேட்டியை வச்ச உடனே இது நமக்காக நிறைய வேட்டிகளை கொடுத்துருக்கு. நம்ம இதில் வேறு ஏதாவது வச்சு பார்க்கலாமா? எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் தான் போங்க. ராம் கிஷோர் தன்னோட வீட்டுக்கு போய் ஒரு மூட்டை அரிசி எடுத்துட்டு வந்தாரு. அந்த அரிசியை அந்த பல்லக்கில் போட்டாரு. கொஞ்ச நேரத்துல அதுல ஒரு ஒளி தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் அங்க நிறைய அரிசி மூட்டை வந்துடுச்சு. இப்போ நம்ம பணக்காரங்கள் ஆயிட்டோம். ஏ கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதிர்ஷ்டம் அடிச்சா இப்படி தானே அடிக்கணும். நிறைய பணம் கிடைக்க போகுது. என்னப்பா எப்பவும் விதியை திட்டுக்கிட்டே இருப்ப, இன்னைக்கு என்னாச்சு? அது கெட்டது நடக்கும்போது நான் என்னோட விதியை திட்டிக்கிட்டே இருப்பேன். நல்லது நடக்கும்போது நான் அப்படி பண்ண மாட்டேன். இப்போ நம்ம இந்த டோலியை வச்சு ஒரு டாபா ஓப்பன் பண்ணலாம். ஜனங்களுக்கு இந்த டோலியோட உதவியால் சாப்பாடு போடலாம். அப்புறம் வீட்டையும் பார்த்துக்கலாம். அப்புறம் ஞாபகம் வச்சுக்க, இந்த மாய டோலியை பற்றின விஷயத்த யார்கிட்டயே சொல்லிடாதே. அப்புறம் அதே மாதிரி நடந்தது. மஜ்னுவும் ராம் கிஷோரும் பல்லக்கு டாபாவை ஓபன் பண்ணாங்க. ராம் கிஷோர் நிறைய போலி பல்லக்குகளை ஜனங்க உட்காரத்துக்காக வச்சாரு. அப்புறம் மஜ்னு அந்த ஒரிஜினல் பல்லக்க எப்பவும் சமையல் அறையிலேயே வச்சிருந்தாரு. எப்போது ஏதாவது செய்யணும்னா அவரு அதை அந்த பல்லக்கில் வச்சிடுவாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அது அந்த பல்லக்கில் பல மடங்கு அதிகமாயிடும். இன்னைக்கு தான் நம்ம டோலி டாபாவோட முதல் நாள். எல்லாத்தையும் கடவுள் தான் பார்த்துக்கணும். சரி, நம்ம இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்? நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலான்னா ராஜ்மா சாப்பாடு. இன்னைக்கு ஒரு பிளேட் ராஜ்மா சாப்பாடை செஞ்சு வை, அப்புறமா பாரு. ராம் கிஷோர் ஒரு பிளேட்ல ராஜ்மா சாப்பாடு ஒரு அடுப்புல செஞ்சாரு. அப்புறம் அதை அந்த பல்லக்கில் வச்சாரு. அவர் அந்த ராஜ்மா சாப்பாடை அந்த பல்லக்கில் வச்ச உடனே அங்க நிறைய ராஜ்மா சாப்பாடு பிளேட் வந்துடுச்சு. இங்க வாசனை ரொம்ப நல்லா வருதே. அது சரி, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அப்புறம் இந்த டாபா பார்க்க புதுசா இருக்கு. அப்புறம் நல்ல ஆடம்பரமாவும் இருக்கு. இந்த டாபாவை டோலி டாபான்னு சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் ஜனங்களுக்கு டோலியில் உட்கார வச்சு தான் சாப்பாடே கொடுப்போம். இதுதான் எங்கள் டாபாவோட ஸ்பெஷலான விஷயம். நீங்கள் வந்து டாபாவில் அந்த இடத்துல உட்காருங்க, நான் உங்களுக்கு ராஜ்மா சாப்பாடை கொண்டு வந்து தரேன். அந்த டாபாவுக்கு வந்த கஸ்டமர் அந்த பல்லக்கில் போய் உட்காந்தா. அந்த ராஜ்மா சாப்பாட்டை ரொம்ப சுவைச்சு அவ சாப்பிட்டா. கொஞ்ச நாள்ல அந்த கிராமம் முழுவதும் பல்லக்கு டாபாவை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதே கிராமத்துல இவங்க 2 பேரோட எதிரி அப்புறம் அந்த கிராமத்தோட தாதா ஜக்கா இருந்தாரு. அந்த ஜக்காவுக்கு எப்பவுமே கிஷோரும் மஜ்னுவும் ஆகவே மாட்டாங்க. கிராமத்தில் சிலர்கிட்ட நிறைய பணம் வர்றதா நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். போய் அவங்க கிட்ட மாமூல் வாங்குவோம். அதான் சொல்லுவாங்கல்ல, ப்ரொடக்ஷன் மணி. தலைவர், எனக்கும் அந்த டோலியில் உட்காரணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. நானும் அந்த டோலியில் உட்காருவேன். எனக்கும் கல்யாணம் ஆகும். சந்தோஷமா இருக்கும்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கும் குழந்தை பிறக்கும். நானும் அதுக்காக பாட்டு பாடுவேன். 2 அழகான குழந்தைங்க, ஒன்று ராமன், இன்னொன்று லக்ஷ்மணன். ஆஹா, நீ ஒரு வேலை பண்றியா? நீ முதல்ல உன் குடும்பத்தை நடத்திக்கோ, நம்ம அப்புறமா போய் மாமூல் வாங்கலாம். சரியான முட்டாள். ஜக்கா தாதாவும் கபிலும் 2 பேரும் ராம் கிஷோரோட பல்லக்கு டாபாவுக்கு போயிட்டாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும். நேற்று வரைக்கும் 2 பேரும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சு?
எனக்கு என்னவோ நம்ம கிச்சனில் போய் பார்க்கணுன்னு தான் தோணுது. அங்கே தான் ஏதோ ஒன்று இருக்கணும். கபிலும் ஜக்கா தாதாவும் அந்த டாபாவோட சமையல் அறைக்குள்ள போயிட்டாங்க. அப்புறம் அங்க போய் பார்த்தபோது அந்த சமையல் அறையில ஒரு பல்லக்கு இருந்தது. அதுக்குள்ள நிறைய பணம் வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு 2 பேரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்பதான் கபில் ஜக்கா கிட்ட என்ன சொன்னாருன்னா, இதை பார்த்தா சாதாரண டோலி மாதிரி தெரியல. கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இந்த டோலியை உடைச்சு விட்டுரு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரியே செய்யணும் தலைவரே. கபில் வெளியே வச்சிருந்த ஒரு பெரிய கோடாரியை எடுத்தாரு. கபில் அந்த கோடாரியால அந்த பல்லக்கு மேல பயங்கரமா தாக்கினாரு. அந்த பல்லக்கு உடைஞ்சு போச்சு. அந்த பல்லக்கு உடைஞ்ச உடனே பயங்கரமா காத்து வீசுச்சு. அப்புறம் அந்த பல்லக்குல இருந்து ஒரு அழகான இளம் ஜோடிங்க வெளியே வந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நன்றி நண்பர்களே, எங்க 2 பேரையும் நீங்க முக்தி அடைய வச்சிட்டீங்க. ஒரு சாபத்தால இந்த டோலியில நாங்க கைதாயிருந்தோம். நீங்க இந்த டோலியை உடைச்சி எங்க 2 பேரையும் விடுவிச்சிட்டீங்க. இங்க அப்படி என்னதான் நடக்குது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. பல்லக்கு உடைஞ்சு போன சத்தத்தை கேட்டு ராம்கிஷோரும் மஜ்னுவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இல்லை, ஏன் இப்படி ஆச்சு? எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. இனிமே என்ன பண்ணுறது? எங்களோட டோலி உடஞ்சி போச்சு. ராம்கிஷோரும் மஜ்னுவும் அழறத பார்த்துட்டு அந்த இளம் காதலர் ஜோடிகள் சொன்னாங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த பல்லக்கு இப்ப கூட உங்க விருப்பம் போல வேலை செய்யும். நீங்க கொஞ்சமும் கவலைப்படாதீங்க. நாங்க எங்களோட சக்திகள்ல ஒரு பகுதியை இந்த பல்லக்குல விட்டுட்டு போறோம். அப்புறம் இந்த 2 துஷ்டர்களுக்கும் ஒரு வாய்ப்பும் கொடுக்கறோம் திருந்தறதுக்கு. எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க உங்களோட இந்த டோலி டாபாவில் வேலை செய்யறதுக்கு கூட தயாரா இருக்கோம். எங்களை மன்னிச்சிடுங்க. ஜகு தாதா இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த இளம் காதலர்கள் ஜோடி மறைஞ்சிட்டாங்க. ராம்கிஷோர் அப்புறம் மஜ்னு அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கைய பல்லக்கு டாபா உதவியால நல்லபடியா வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. அப்புறம் அவங்க ஜகு தாதா அப்புறம் அந்த ரவுடிங்களுக்கும் அவங்க இடத்துல வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க.